ஆயிரம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒருவனுடைய வாழ்க்கையை கெடுக்கும் பொழுதே முடிவெடுத்து விட வேண்டும். இன்னும் கொஞ்ச நாளில் நாம் செய்யும் விஷயம் நமக்குத்தான் வரப்போகிறது என்று. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டால் யாரும் எப்பொழுதும் தவறு செய்ய போவது கிடையவே கிடையாது. ஆனால் அந்த தவறுகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டுத்தான் என்ன செய்கிறார்கள்? ஒரு பாவம் வரும், புண்ணியம் இல்லாமல் போகும், தவறு நடக்கும் என்று ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாமல் தவறுகளை எல்லாம் செய்துவிட்டு அதற்கான தண்டனையை அனுபவிக்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்தேன் என்றே தெரியவில்லை, என்னை ஏன் தெய்வமானது இவ்வளவு பாடாப்படுத்துகிறது, இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறது, இவ்வளவு கவலை கொடுக்கிறது என்று கேட்கிறார்கள். தவறு செய்யும் பொழுதே அசிரியாக தெய்வம் வந்து சொல்லும், அவரவர்கள் வணங்கும் தெய்வம் வந்து சொல்லும், நீ செய்வது தவறு என்று. அந்த நேரத்தில் அதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக தப்பிக்கலாம். இங்கு தெய்வம் சொல்லும் அசிரியான வாக்குகளை எல்லாம் யார் புரிந்து கொள்கிறார்? இங்கு யாருக்கும் அதற்கான நேரமெல்லாம் இல்லவே இல்லை. தவறு செய்யாதீர்கள் என்றால் தவறு செய்வது, அதை தட்டி கேட்க தெய்வம் ஏதாவது தண்டனை கொடுத்தால் நான் என்ன தவறு செய்தேன் என்று தெய்வத்தையே திருப்பி கேட்டு தெய்வத்தினுடைய அதிகமாக தெய்வத்தை திட்டுகிறார்கள். இதுதானே நடக்கிறது. தங்கமே, ஒரு விஷயத்தை நான் உன்னை கண்ணீரை சிந்த வைத்து உன்னுடைய பாவத்தை கொட்டி கொண்டு உன்னை எப்பொழுதுமே அள வைத்து கொண்டு இருந்தான் பார், அவனுக்கு நான் சொன்னேன், எடுத்தெடுத்து சொன்னேன், நல்ல பிள்ளை, அந்த பிள்ளையை அள வைக்காதே, அந்த பிள்ளையானவள் மிக மிக தெய்வத்தை நம்பிக்கொண்டு தெய்வத்தின் பிள்ளையானவள் என்று அவனுடைய கனவில் போய் நான் சொன்னேன். ஆனால் அதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் அவனுடைய முழு சிந்தனையும் உன்னை கஷ்டப்படுத்துவதிலேயே இருந்தது. கஷ்டப்படுத்துவதிலேயே இருந்தால் அந்த நிலைமை நமக்கும் தானே வரும். அந்த நிலைமை வேதனையும் நமக்கு ஒரு நாள் நிச்சயமாக வரும் என்று அவன் நினைக்கவே இல்லை. மிக பெரிய தவறை செய்துவிட்டு இப்பொழுது ஒன்றுமே செய்யாதவன் போல் தானாக ஏதோ ஒரு விஷயங்கள் எல்லாம் நடந்து விட்டது போல் நாடகம் ஆடிக்கொண்டு அவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? இப்பொழுது நீயே சொல் பார்க்கலாம். நாடகம் ஆடிக்கொண்டு படுத்து கிடக்கிறான். அடுத்தவருடைய வயிற்றெரிச்சலையும் அடுத்தவருடைய மனசையும் கொன்றவனுக்கு வாழ்க்கை நரகம் போலத்தான் இருக்கும். காலம் காலமாக நானும் அவனை ஒவ்வொரு முறையும் கவனமாக இரு, இதை செய்யாதே, அதை செய்யாதே என்று சொல்லிக்கொண்டே தான் இருந்தேன். ஆனால் என்னுடைய பேச்சுக்கு ஒரு துளி மதிப்பை கூட கொடுக்கவில்லை. என்னுடைய பேச்சுக்கு பதிலை கொடுக்காதவனுக்கு, மதிப்பை கொடுக்காதவனுக்கும் நான் எப்படி உதவி செய்ய முடியும்? தவறு செய்தவனுக்கு தண்டனைகள் நிச்சயமாக உண்டு அல்லவா? கண்டிப்பாக நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீ யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் மன உளைச்சலை மட்டும் கொடுக்கவே கொடுக்காதே. மன உளைச்சல்களை கொடுக்கும் பொழுது அதிகமாக திரும்ப திரும்ப வேதனைகள் வரும். ஒரு நபர் உன்னை நினைத்து அழுகிறார் என்றால் அந்த மிகப்பெரிய பாரமானது உன்னுடைய வாழ்க்கையை வரும். அதனால்தான் செல்வி, ஒருவன் வந்து அவனுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடும். அதற்காக அதை மறக்காதே. அவனுக்கு நேராக மன்னித்து விட்டேன் என்று மட்டும் சொல். திரும்பவும் அவனை சேர்த்து கொள்ளாதே என்று ஏற்கனவே உனக்கு நான் சொல்லி இருக்கிறேன். ஆனால் நல்ல பிள்ளை, யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாத பிள்ளை, எப்பொழுதுமே எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யும் பிள்ளை, அடுத்தவருடைய மனசு எந்த ஒரு இடத்திலும் கோணாமல் நேராக இருந்து எப்பொழுதும் நல்லபடியாக செய்யும் பிள்ளைக்கு ஒருவன் துரோகம் செய்கிறான், அவனுடைய வாழ்க்கையை அள வைக்கிறான் என்றால் அவன் நிச்சயமாக மரண வேதனை அடைவதில் எந்த ஒரு சிறிய சந்தேகமும் கிடையாது. தவறு செய்பவனுக்கு தண்டனை உண்டு. சிலருக்கு கண்முன் தண்டனை கிடைக்கும், சிலருக்கு அடுத்த பிறவியில் கிடைக்கும். இது இப்பொழுது உன் கண்முன்னே கிடைக்கிறது. செய்தி வரும், போய்ப்பார். ஆனால் பாவப்படாதே, கண்டு கொள்ளாதே. கஷ்டப்படுத்தியவன் அவனுக்கான தண்டனை அது. அதை நீ பார்த்து பாவப்படுவதினாலோ, இல்லை நீ தெய்வத்திடம் என்னை தானே பேசினான், அவனை மன்னித்துவிடு என்று சொல்வதினாலோ எதுவும் மாறப்போவது கிடையாது. எல்லாமே கஷ்டம் கொடுத்தவனுக்கு கஷ்டம்தான், சந்தோஷம் கொடுப்பவனுக்கு சந்தோஷம்தான். இந்த பிறவியில் ஒருவன் நல்லது செய்கிறான் என்றால் அவனுக்கு அடுத்த பிறவியில் இன்பம்தான்.
இந்த பிறவியில் பாதியிலேயே அவனுக்கு இன்பம் வர ஆரம்பித்துவிடும். கஷ்டத்தை கொடுக்கிறான் ஒரு நபர் என்றால் அவனுக்கு வயதா வயதாகும் அல்லவா, அப்பொழுதிலிருந்து அவனுக்கு கஷ்டம் ஆரம்பிக்கும். அடுத்ததும் அவனுக்கு கஷ்டம்தான் தொடரும். அதனால்தான் கஷ்டப்படுத்தாதீர்கள், யாருடைய மனதையும் புண்படுத்தாதீர்கள் என்று ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒவ்வொரு தெய்வ புத்தகத்திலும் ஒவ்வொரு தெய்வ பாட்டிலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி இருக்கிறது, எழுதி இருக்கிறது. நம்பு, எதுவாக இருப்பினும் பார்த்து கொள்ளலாம். எல்லாமே மாற்றக்கூடிய ஒன்று. இன்று உன்னை கஷ்டப்படுத்தியவன் படுத்த படுக்கையாக இருக்கிறான், கஷ்டப்படுகிறான், மரண வேதனையில் இருக்கிறான். உன்னுடைய வாழ்க்கையை நீ யாருக்கும் துரோகம் செய்யவில்லை, அதனால் அவனுக்கான தண்டனை. அது மட்டுமல்லாமல் எல்லா நாளும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள், எல்லா நாளும் தெய்வம் உங்களோடு தான் இருக்கிறது. எப்பொழுதும் மற்றவனோடு கிடையவே கிடையாது. நீங்கள் தான் நினைக்கிறீர்கள் தெய்வம் நம்மளோடு இல்லையோ என்று. நீங்கள் செய்யும் தவறுகளை கணக்கிட்டு தண்டனை கொடுக்கும் தெய்வம் நீங்கள் மனதார நினைக்கும் நல்ல விஷயத்திற்கும் மிக மிக பெரிய நல்ல விஷயத்தை கொடுக்கும். காலம் உங்களை ஒரு பொழுதும் சோதிக்காது, கைவிடாது. காலம் முழுவதும் உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் நடக்கும். எதுவாக இருப்பினும் கண்டிப்பாக நான் உன்னை காவல் காப்பேன். எதுவாக இருப்பினும் நிச்சயமாக இதுதான் நல்லது, இந்த ஒரு விஷயம் கெட்டது, இந்த ஒரு விஷயம் கெட்டது, இந்த ஒரு விஷயம் நல்லது என்று சொல்லி புரிய வைப்பேன். நிறைய விஷயங்களை தேடி துளைத்து விட்டாய். நீ பாதி தேடி துளைத்தாய் என்றால் மற்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அதிகமாக எடுத்தது தான் அதிகம். அதனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து யாரையும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்க விட மாட்டேன். எதுவாக இருப்பினும் நான் உனக்கு கொடுத்துதான் பழக்கமே தவிர எடுத்து பழக்கம் அல்ல. உன்னுடைய சின்ன சின்ன ஆசையிலிருந்து பெரிய பெரிய ஆசைகள் வரைக்கும் இனிமேல் நடக்கும். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு எல்லாமே உன்னுடைய வாழ்க்கை என்றால் எப்படி இருக்கும், நீ எப்படி வாழ்கிறாய் என்பதை கண்டிப்பாக அவர்கள் தெரிந்து கொள்ளும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்வேன். எல்லோரும் திரும்பி பார்க்கும் வண்ணம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சீரும் சிறப்புமாக நடக்கும். எதுவாக இருந்தாலும் கண்ணீரை துடைத்துக்கொள். உனக்காக ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து கொள்ள நான் இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்பட வேண்டும்? எதற்காக எப்பொழுதும் தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டும்? தேவையில்லாமல் யோசிக்க வேண்டாம். நல்ல வளமுடனும் நல்ல எதிர்காலங்களுடன் உன்னுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையும். நான் உனக்கு ஒவ்வொரு முறையிலும் இருப்பேன். எப்படி இருப்பேன் தெரியுமா? காவல் தெய்வமாக இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக ஒருவன் யோசிக்கிறான் என்றால் அவன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கைக்குள் நெருங்க முடியாது. அதுவே நீ ஒரு விஷயம் தவறாக யோசிக்கிறாய் என்றால் கண்டிப்பாக நீ நினைப்பது தவறு, உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று உனக்கு சொல்லி புரிய வைப்பேன். காலம் முழுவதும் உனக்கு நிச்சயமாக ஒவ்வொரு கட்டத்திலும் இன்பத்தை வந்து சேர்ப்பது இந்த சாயுடைய மிகப்பெரிய கடமையாக இருக்கும். சாய் ஆகிய நான் உனக்கு முன்னும் பின்னும் துணை இருந்து உன்னை ஒவ்வொரு கட்டத்திலும் உயர்த்தி மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற்றுவேன். இதில் எந்த ஒரு சிறிய சந்தேகமும் வேண்டாம். நல்லது நடக்கும். இனிமேல் நாளுக்கு நாள் நிம்மதி கிடைக்கும். இனிமேலாவது உன்னிடம் வைத்து கொண்டால் என்ன நிலைமையாகும் என்பதை உன்னுடைய உறவுகளும் சரிதான், உனக்கு துரோகம் செய்பவர்களும் சரிதான் தெரிந்து கொள்ளட்டும். நாளுக்கு நாள் இன்பங்கள் ஆனது கூடும். ஒவ்வொரு நாளும் இனிமேல் நான் இருப்பேன் என்பதை, உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக இருப்பேன் என்பதை நீ கண்குளிர, நிச்சயமாகவே கண்குளிர பார்த்து நீ ரசிப்பாய். துரோகம் எப்பொழுதும் வாழ்க்கையில் செய்பவர்கள் நல்லதாக இருப்பார்கள் என்பது சரித்திரமல்ல. துரோகிகளுக்கு எப்பொழுதும் தண்டனை கிடைப்பது உறுதிதான். அதனால்தான் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம். நான் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் எப்பொழுதும் எந்த ஒரு கையையும் வைக்க முடியாது. அப்படி வைப்பவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாகவே சொல்கிறேன், அப்படி கை வைப்பவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக இந்த சாய் மிகப்பெரிய அளவில் தண்டனையை கொடுப்பேன். காலம் நிச்சயமாக உங்கள் பக்கம் இருக்கிறது. சோதிக்கிறதை தவிர உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கை எதுவும் செய்து விடாது. நல்லது நடக்கும்.
கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தோஷமாக இருங்கள். எல்லா நாளும் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களை பாதுகாப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.